அன்பு நேயர்களே, அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே ஆயுதமேந்திய நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு சேவை சற்று முன்னர் அறிவித்துள்ளது. இது இது சனிக்கிழமை அமெரிக்காவில் மாலை 6 மணி என்கின்ற போது நமக்கு அதிகாலை 3:30 மணி கடந்து இந்த செய்தி இப்பொழுது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தை நாம் அடுத்து சொல்லுவோம். இது மொசாற்ற வேலை. ஏனெனில் ஈரான் விடயத்தில் அமெரிக்க அதிபர் ஒரு சமாதான போக்கை கடைபிடிக்க விரும்புகிறார் என்று நாம தந்திருக்கிறோம் இல்லையா? இதேவேளை நேற்று முன்தினம் நாம் ஒரு செய்தி தந்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபருக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது என்று. ஏனெனில் ஈரானில் இருக்கின்ற அவங்களுடைய நியூக்ளியர் பிளேஸ் எல்லாம் தாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்ரேலின் கோரிக்கை. ஆனால் இந்த யுத்தம் போதும், இதை முடித்துக் கொள்ளும் என்பது அமெரிக்க அதிபரின் விருப்பம். இந்த மோதலின் ஒரு உச்சகட்ட மிரட்டலாகத்தான் நான் இதை பார்ப்பேன். அப்ப அமெரிக்க அதிபர் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு மிரட்டல் என்று உங்களுக்கு சொல்லலாம். செய்திக்குள்ள போய் பார்த்துடலாமா? வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கி சூடு நடத்திய ஒரு நபரை சுட்டுக் கொண்டதாக அமெரிக்க ரகசிய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சற்று முன்பதாக, கிட்டத்தட்ட இலங்கை நேரப்படி அதிகாலை 3:30 மணி, இலங்கை இந்திய நேரப்படி இன்று அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு கிட்ட என்று சொல்லலாம், வெள்ளை மாளிகை வளாகத்திற்கு வெளியே உள்ள பாதுகாப்பு சோதனை சாவடியை ஒருவர் அணுகி அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்த தொடங்கிய போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அமெரிக்காவின் இரகசிய சேவை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் முதல் கட்ட விசாரணையை விவரித்துள்ளதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. அதிகாரிகள் பதிலுக்கு சுட்டதில் சந்தேக நபர் மீது குண்டு பாய்ந்தது. பின்னர் அவர் அருகில் உள்ள மருத்துவமனையில் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார் என அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது. அதெல்லாம் தில்லாலங்கடி வேலைதான். துப்பாக்கி சூட்டின் போது அருகில் இருந்தவர் படுகாயம் அடைந்திருக்கின்றார். துப்பாக்கி சூட்டின் போது அருகில் இருந்த ஒருவர் மீதும் குண்டு பாய்ந்ததாகவும் அவர் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் ரகசிய சேவை அமைப்பு கூறியிருக்கிறது. துப்பாக்கி சூட்டின் போது அருகில் இருந்த ஒருவர் மீதும் குண்டு பாய்ந்தது. சந்தேக நபரின் ஆரம்ப கட்ட துப்பாக்கி சூட்டில் அவர் காயமடைந்தாரா அல்லது அதை தொடர்ந்து நடந்த துப்பாக்கி சண்டையின் போது காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது ரகசிய சேவை அமைப்பின் எந்த பணியாளரும் காயமடையவில்லை என்றும் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்தது. வெள்ளை மாளிகைக்கு அருகில் துப்பாக்கி சூடு நடந்ததை தொடர்ந்து உடனடியாக பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு சுமார் 40 நிமிடங்கள் வெள்ளை மாளிகை பூட்டப்பட்டது, க்ளோஸ் பண்ணப்பட்டது. வெள்ளை மாளிகைக்கு அருகில் இருந்த CNN செய்தியாளர்கள் கிழக்கு நேரப்படி மாலை 6 மணிக்கு சற்று பிறகு டசன் கணக்கான துப்பாக்கி சூடுகள் நடந்ததாக தோன்றியதை கேட்டதாக கூறியிருக்கின்றார். வடக்கு புல்வெளியில் இருந்த பத்திரிகையாளர்கள் வெள்ளை மாளிகையின் செய்தியாளர் அறைக்குள் அவசரமாக அழைத்து செல்லப்பட்டு இருந்த இடத்திலேயே தஞ்சமடையுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். அப்போது ரகசிய சேவை முகவர்கள் கீழே படுங்கள் என்று கத்தி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்றும் எச்சரிக்கப்பட்டது. கிழக்கு நேரப்படி மாலை 6:35 என்றால் நம்ம நேரப்படி, இலங்கை இந்திய நேரப்படி 4 மணி 15 நிமிடத்துக்கு பிறகு பூட்டுதல் நீக்கப்படுவதற்கு முன்பு ரகசிய சேவை முகவர்கள் துப்பாக்கிகளை ஏந்தியபடி வடக்கு புல்வெளி பகுதி வழியாக சென்று செய்தியாளர் அறைக்கு செல்லும் வழியை தடுத்து காணப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் இல்லத்துக்குள் இருந்தார் என்றும் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் ரகசிய சேவை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிபருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளை மாளிகையின் தலைமை பணியாளர் ஜூசி வைல்ஸ், நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் மற்றும் துணை ஜனாதிபதி கேடி வேன்ஸ் உள்ளிட்ட மூத்த நிர்வாக அதிகாரிகள் வெள்ளை மாளிகை வளாகத்தை விட்டு வெளியேறுவது காணப்பட்டதை தொடர்ந்து இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளது. நல்ல மீண்டும் பாருங்க, இத எப்படி வருது பாருங்க, எப்படி திட்டத்தை பாருங்க. இது வெள்ளை மாளிகையின் தலைமை பணியாளர் சூசி வைல்ஸ், நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் மற்றும் துணை ஜனாதிபதி கேடி வேன்ஸ் உள்ளிட்ட பல மூத்த நிர்வாக அதிகாரிகள் வெள்ளை மாளிகை வளாகத்தை விட்டு வெளியேறுவது காணப்பட்டதை தொடர்ந்து இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளது. எவ்வளவு திட்டமிட்ட பிளான் பாருங்களேன், எவ்வளவு தெரியும்.
ஜேடி வான்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ஜேடி வான்ஸ் ஃபுல்லா அமெரிக்க ஜனாதிபதி மருமகன் தோஸ்து இல்லையா, அவரு கூட சுத்துறாங்க. அவர்ல வெளியானது பிறகு ஒரு துப்பாக்கி சூடு. இது ஒரு மிரட்டல் மாதிரி இல்லையா? இது ஒரு மிரட்டல். எல்லோரும் வெளியானது பிறகு அமெரிக்க அதிபர் உள்ள இருக்கும் போது வெளியிடப்பட்ட மிகப்பெரிய மிரட்டல். நியூ ஜெர்சியில் உள்ள தனது ஹால் கிளப்பிற்கு செல்ல திட்டமிட்டிருந்த பயணத்தை ரத்து செய்த பிறகு ட்ரம்ப் வார இறுதியில் வாஷிங்டனிலே தங்கியிருந்தார். வெள்ளை மாளிகை வளாகத்திற்கு அருகே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை அடுத்து எங்கள் அமைப்பு சம்பவ இடத்தில் உள்ளது, மேலும் ரகசிய சேவை பிரிவினருக்கு ஆதரவு அளித்து வருகிறது. எங்களால் முடிந்தவரை பொதுமக்களுக்கு இது குறித்து தவறுகளை தெரிவிப்போம் என்றும் FBI இயக்குனர் காஸ் படேல் தெரிவிக்கின்றார். நம்ம இந்தியர். இதற்கிடையில் ABC நியூஸின் தலைமை வெள்ளை மாளிகை செய்தியாளர் செலினா வாங் வெள்ளை மாளிகைக்கு அருகே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டு தருணத்தை படம் பிடித்து காணொலியை தொலைக்காட்சியில் பதிவிட்டிருக்கின்றார். வெள்ளை மாளிகையின் வடக்கு புல்வெளியில் இருந்து ஒரு சமூக வலைத்தள காணொலிக்காக எனது ஐபோனில் நான் பதிவு செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. அதன் பின் டசன் கணக்கான துப்பாக்கி சூடுகள் கேட்டது போல் இருந்தது என்றும், நாங்கள் இப்போது இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு அறைக்கு விரைந்து செல்லுமாறு எங்களிடம் பாதுகாப்பு அதிகாரிகளால் கேட்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் இரவு விருந்தில் துப்பாக்கி சூடு வெடித்த போது பங்கேற்பாளர்கள் பதுங்கி கொண்டதாக கூறப்பட்டது. மற்றொரு துப்பாக்கி சூடு சம்பவம் பதிவான ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த முந்தைய கேஸில் சந்தேக நபர் ஜனாதிபதியை கொலை செய்ய முயன்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றமற்றவர் என்றும் வாதிட்டுள்ளார். ஆக இதெல்லாம் இஸ்ரேல்ல தில்லாலங்கடி வேலைனா. ஜூலை 2024 துப்பாக்கி தாரியான தாமஸ் மேத்யூ குரூஸ் பென்சில்வேனியாவில் ஃபெட்லர் நகரில் நடந்த ஒரு பேரணியின் போது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தார். இதில் ட்ரம்ப் காதில் காயமடைந்தார். பின்னர் அவர் குறிபார்த்து சுடும் வீரர்களால் கொல்லப்பட்டார். மற்றொரு சந்தேக நபரான ரியான் ரவுச் தாக்குதலுக்கு தயாரானதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்பின் புளோரிடா ஹால் மைதானத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டார். இப்படியாக அதிபர் ட்ரம்ப் மீது ஒரு கொலை மிரட்டல் தொடர்ச்சியாக வருகிறது என்று சொல்லுகின்றோம். இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். இஸ்ரேலால் அதிபருக்கு ஆபத்து தொடர்ச்சியாக இருக்கின்றது. இப்ப ரெண்டு பேரும் ஓரளவு போன்ல மோதிக்கிட்டாங்கல்ல, தொடர்ச்சியாக இது அமெரிக்க அதிபருக்கு மிரட்டல் வண்ணமே இருக்கும். இது இஸ்ரேலின் தெல்லாலங்கடி வேலை என்பதை நாம் முதலாக பதிவு செய்கின்றோம். நேரங்கள் காலங்கள் வருகின்ற போது இந்த காணொலிகள் உங்களுக்கு மீண்டும் ரீப்ராட்காஸ்ட் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.